அன்பின் திருக்குளமே, இயேசுவின் அரியணையே, எழுவோம் ஒரு மனதாய், கூடி தொழுவோம் புகழ் பலியாய். அன்பின் திருக்குளமே, இயேசுவின் அரியணையே, எழுவோம் ஒரு மனதாய், கூடி தொழுவோம் புகழ் பலியாய். இறைக்குலமே எழுவோம், இறையரசை அமைப்போம், மறையுடலாய் வருவோம், திருப்பலியில் இணைவோம். இறைக்குலமே எழுவோம், இறையரசை அமைப்போம், மறையுடலாய் வருவோம், திருப்பலியில் இணைவோம். இருளின் ஆட்சியை முறியடிக்க அன்று நிகழ்ந்த பலியை நினைப்போம். இறைவன் மைந்தனே பழி பொருளாய் தன்னை இழந்த தியாகம் உரைப்போம். இருளின் ஆட்சியை முறியடிக்க அன்று நிகழ்ந்த பலியை நினைப்போம். இறைவன் மைந்தனே பலி பொருளாய் தன்னை இழந்த தியாகம் உரைப்போம். சுயநலம் மறைய சமத்துவம் மலர அன்பு பரிவு கொண்ட இறைக்குலம் வளர்ப்போம். இறைக்குலமே எழுவோம், இறையரசை அமைப்போம், மறையுடலாய் வருவோம், திருப்பலியில் இணைவோம். இறைக்குலமே எழுவோம், இறையரசை அமைப்போம், மறையுடலாய் வருவோம், திருப்பலியில் இணைவோம். கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க அருமையான அன்னையின் பக்தர்களே, மூவர் இறைவனின் பெயராலும் அன்னை வேளாங்கண்ணி தாயின் பெயராலும் இணைந்து இந்த திருப்பலியிலே கலந்து கொள்கின்ற அருட்தந்தையர்கள், திருத்தொண்டர் அனைவரோடு நானும் இணைந்து எங்களது இனிமையான காலை வணக்கத்தை உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வாழ்நாளிலே ஆண்டவர் இன்னும் ஒரு நாளை கொடுத்ததற்காக, ஒரு வாரத்தை கொடுத்ததற்காக நன்றியோடு இந்த திருப்பலியிலே கலந்து கொள்ள உங்கள் அனைவரையும் அன்போடு இந்த திருப்பலிக்கு அழைக்கின்றோம். அன்னையின் அன்பு பக்தர்களே, இத்திருப்பலியானது ஆலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்களின் கருத்துகளுக்காகவும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி, திருத்தல இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்கள் வழியாக பங்கெடுக்கும் பக்தர்களின் கருத்துகளுக்காகவும், இன்றைய நாளில் ஒளிபரப்பிற்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துகளுக்காகவும், நேற்று திருப்பலி எழுதி வைத்தவர்களின் கருத்துகளுக்காகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. மேலும் இந்த ஒளிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கவும் இத்திருப்பலியில் மன்றாடுவோம். Dear devotees, this Mass is offered for all the faithful gathered here and those who are participating through Jaya Plus, Shrine Web TV, as well as other social media, and in a very special way for all the sponsors of this live telecast Mass and those who wrote their Mass intentions yesterday, and all the devotees of Our Lady of Good Health, Velanganni, who are watching the same. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தாராள குணம் வேண்டும், கரைபுரண்டு ஓடுகின்ற அன்பு பெருக வேண்டும், கணக்கு பார்க்காத மனநிலை வேண்டும் என்பதுதான் நம்முடைய வாழ்க்கையின் மகிழ்ச்சியின் ரகசியம். இதைத்தான் இன்று நாம் கடைபிடிக்க மறுக்கிறோம்.
மறக்கிறோம், பிடிவாதமாக வேண்டாம் என்று சொல்லுகிறோம். அப்படிப்பட்ட தருணங்களுக்காக, மகிழ்ச்சியை இழந்த நேரங்களுக்காக, அதுவும் தெரிந்தே கணக்கு பார்த்து பிடிவாதத்தில் வாழ்ந்த நேரங்களுக்காக ஆண்டவரிடம் மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களையும் குறைகளையும் பலவீனங்களையும் மன்னித்து நம் அனைவரையும் முடிவில்லாத நிலைவாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கடவுளுக்கு ஆட்சி உண்டாகுக. உலகினிலே நல்மனத்தோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான ஆட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வாழுவர் அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னத தூய ஆவியானவரே.
மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல எங்கள் தாயும் தந்தையுமாகிய இறைவாம், நாங்கள் என்றும் நேரியவற்றை எங்கள் உள்ளத்தில் இருத்தி சிந்திக்க உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உமக்கு உகந்தவற்றையே சொல்லாலும் செயலாலும் நிறைவேற்ற எங்களுக்கு அருள் தந்து நாங்கள் மகிழ்வோடும் மன நிறைவோடும் வாழ அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். சாமுவேல் முதல் நூலிலிருந்து வாசகம். அந்நாட்களில் சவுல் சீபு பாலை நிலத்தில் தாவீதை தேடுவதற்காக இஸ்ரேலில் தேர்ந்தெடுக்கப்பட்ட 3000 பேருடன் அதை நோக்கி புறப்பட்டு சென்றார். ஆதலால் தாவீதும் அபிசாயும் இரவில் அப்பாளையத்திற்கு சென்றனர். சவுல் கூடாரத்தினுள் தூங்குவதையும் அவர் தலைமாட்டில் அவரது ஈட்டி தரையில் குத்தியிருப்பதையும் கண்டனர். அப்னேரும் படை வீரர்களும் அவரை சுற்றிலும் படுத்து உறங்கினர். அபிசாய் தாவீதிடம், இந்நாளில் கடவுள் உம் எதிரியை உம்மிடம் ஒப்புவித்துள்ளார். ஆதலால் இப்பொழுது நான் அவரை ஈட்டியால் 2 முறை குத்தாமல் ஒரே குத்தாய் நிலத்தில் பதிய குத்தப் போகிறேன் என்றான். ஆனால் தாவீது அபிசாயியை நோக்கி, அவரை கொல்லாதே. ஆண்டவரால் திருப்பொழிவு செய்யப்பட்டவர் மேல் கை வைத்து விட்டு குற்றமற்று இருப்பவன் யார் என்று சொல்லி தடுத்தார். அவ்வாறே தாவீது சவுலின் தலைமாட்டில் இருந்த ஈட்டியையும் தண்ணீர் குவளையையும் எடுத்து கொண்ட பின் அவர்கள் புறப்பட்டு சென்றனர். அவர்களில் ஒருவரும் விழிக்கவில்லை, அதை காணவும் இல்லை, அறியவும் இல்லை. ஆண்டவர் அவர்களுக்கு ஆழ்ந்த உறக்கத்தை அளித்திருந்தபடியால் அவர்கள் எல்லோரும் தூங்கிக் கொண்டிருந்தனர். பின்பு தாவீது கடந்து சென்று தொலைவில் இருந்த ஒரு குன்றின் மீது நின்றார். அவர்களுக்கு இடையே மிகுந்த இடைவெளி இருந்தது. தாவீது மறுமொழியாக, அரசே, உம் ஈட்டி இதோ உள்ளது. இளைஞரில் ஒருவன் இப்புறம் வந்து அதை கொண்டு போகட்டும். அவனவன் நீதிக்கும் உண்மைக்கும் ஏற்ப ஆண்டவர் உம்மை என்னிடம் ஒப்புவித்தும் ஆண்டவரால் திருப்பொழிவு செய்யப்பட்டவர் மேல் நான் கை வைக்கவில்லை என்றார். ஆண்டவரின் அருள் வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. திருப்பாடல் 103. ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். அருளும் கொண்டவர். என் உயிரே ஆண்டவரை போற்றிடு. என் முழு உளமே அவரது திருப்பெயரை ஏத்திடு. என் உயிரே ஆண்டவரை போற்றிடு. அவருடைய கனிவான செயல்கள்
அனைத்தையும் மறவாதே. ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர், ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர், அருளும் கொண்டவர். அவர் உன் குற்றங்களை எல்லாம் மன்னிக்கின்றார், உன் நோய்களை எல்லாம் குணமாக்குகின்றார். அவர் உன் உயிரை படுகொலையில் நின்று மீட்கின்றார். அவர் உனக்கு பேரன்பையும் இரக்கத்தையும் மணிமுடியாக சூட்டுகின்றார். ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர், ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர், அருளும் கொண்டவர். இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதரர் சகோதரிகளே, முதல் மனிதராகிய ஆதாம் உயிர் பெற்று மனிதர் இயல்புள்ளவர் ஆனார். கடைசி ஆதாமோ உயிர் தரும் தூய ஆவியானார். தூய ஆவிக்குரியது முந்தியது அல்ல, மனித இயல்புக்குரியதே முந்தியது. தூய ஆவிக்குரியது பிந்தியது. முதல் மனிதர் களிமண்ணால் ஆனவர், அவர் மண்ணிலிருந்து வந்தவர். இரண்டாம் மனிதரோ விண்ணிலிருந்து வந்தவர். மண்ணை சார்ந்த மனிதர் போலவே மண்ணை சார்ந்த யாவரும் இருப்பர். விண்ணை சார்ந்த மனிதர் போலவே விண்ணை சார்ந்த யாவரும் இருப்பர். எனவே நாம் மண்ணை சார்ந்தவரின் சாயலை கொண்டிருப்பது போல விண்ணை சார்ந்தவரின் சாயலையும் கொண்டிருப்போம். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவர் கூறுகிறார், கட்டளையை நான் உங்களுக்கு கொடுக்கின்றேன். நான் உங்களிடம் அன்பு செலுத்தியது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களை நோக்கி கூறியது, நான் சொல்வதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களுக்கு கூறுகின்றேன், உங்கள் பகைவரிடம் அன்பு கூறுங்கள்,
உங்களை வெறுப்போருக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை சபிப்போருக்கு ஆசீர் கூறுங்கள். உங்களை இகழ்ந்து பேசுவோருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள். உங்களை ஒரு கன்னத்தில் அறைபவருக்கு மறு கன்னத்தையும் திரும்பி காட்டுங்கள். உங்கள் மேல் ஆடையை எடுத்துக்கொள்பவர் உங்கள் அங்கியையும் எடுத்துக்கொள்ள பார்த்தால் அவரை தடுக்காதீர்கள். உங்களிடம் கேட்கும் எவருக்கும் கொடுங்கள். உங்களுடைய பொருட்களை எடுத்துக்கொள்பவரிடமிருந்து அவற்றை திரும்பி கேட்காதீர்கள். பிறர் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அதையே நீங்களும் அவருக்கு செய்யுங்கள். உங்களிடம் அன்பு செய்பவர்களிடமே நீங்கள் அன்பு செய்தால் உங்களுக்கு வரும் நன்மை என்ன? பாவிகளும் தங்களிடம் அன்பு செய்பவர்களிடம் அன்பு செய்கின்றார்களே. உங்களுக்கு நன்மை செய்பவர்களுக்கே நீங்கள் நன்மை செய்தால் உங்களுக்கு வரும் நன்மை என்ன? பாவிகளும் அவ்வாறே செய்கிறார்களே. திரும்பி பெற்று கொள்ளலாம் என எதிர்பார்த்து நீங்கள் கடன் கொடுத்தால் உங்களுக்கு வரும் நன்மை என்ன? ஏனெனில் முழுவதையும் திரும்பி பெற்று கொள்ளலாம் என்றும் நோக்கத்துடன் பாவிகளும் பாவிகளுக்கு கடன் கொடுக்கின்றார்களே. நீங்கள் உங்கள் பகைவர்களுக்கு அன்பு செலுத்துங்கள், அவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், திரும்பி கிடைக்கும் என எதிர்பார்க்காமல் கடன் கொடுங்கள். அப்பொழுது உங்களது கைமாறு மிகுதியாக இருக்கும். நீங்கள் உன்னத கடவுளின் மக்களாய் இருப்பீர்கள். ஏனெனில் அவர் நன்றி கெட்டவருக்கும் பொல்லாதவருக்கும் நண்பர் செய்கின்றார். உங்கள் தந்தை இரக்கமுடையவராய் இருப்பது போல நீங்களும் இரக்கமுடையவராய் இருங்கள். பிறர் குற்றவாளிகள் என தீர்ப்பிடாதீர்கள், அப்பொழுதுதான் நீங்களும் தீர்ப்புக்கு உள்ளாக மாட்டீர்கள். மற்றவர்களை கண்டனம் செய்யாதீர்கள், அப்பொழுதுதான் நீங்களும் கண்டனத்திற்கு ஆளாக மாட்டீர்கள். மன்னியுங்கள், மன்னிப்பு பெறுவீர்கள். கொடுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். அமுக்கி குலுக்கி சரிந்து விழப்பட்டு நன்றாக அளந்து உங்களது மடியில் போடுவார்கள். நீங்கள் எந்த அளவியால் அளக்கிறீர்களோ அதே அளவியால் உங்களுக்கு அளக்கப்படும். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க அருமையான அன்னையின் பக்தர்களே, பொதுக்காலம் 7ஆம் ஞாயிறில் அடியெடுத்து வைக்க உதவி செய்த இறைவனுக்கு நன்றி செலுத்தி அன்னை கன்னிமரியாளின் வழியாக ஆசீர் பெற்று இந்த வாரம் முழுவதும் வாழ நாம் ஜெபிப்போம். இன்றைய 3 வாசகங்களும் ஒரு கருத்தைத்தான், இன்னும் குறிப்பாக 1வது வாசகமும் 3வது வாசகமும் ஒரு கருத்தைத்தான் சுட்டி காட்டுகின்றன. மன்னிப்பு என்பதை பற்றியும் அதற்கு தேவையான முதல் படியாகிய தாராள உள்ளத்தையும் பேசுகின்றன. குறிப்பாக மன்னிப்பை கூறுவதாக பலர் சொல்லுவது உண்டு, இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் மன்னிப்பிற்கு முதல் தளமாக அடித்தளமாக இருக்கின்ற தாராள உள்ளத்தை பற்றி ஆண்டவர் என்று மிக அழகாக சொல்லுகிறார். இந்த வாசகத்தையும் இந்த கருத்தையும் நம் குடும்பத்தோடு ஒப்பிட்டு பாருங்கள், மிக அழகாக இது நமக்கு புரியும். தாராள உள்ளம் வேண்டும் என்ற வேண்டலை, ஜெபத்தை, அருளை, த கிரேஸ் இருப்பதாக வரிகளுக்கு இடையிலே படித்து பார்த்தால் நம்மால் புரிந்து கொள்ள முடியும். லூக்கா நற்செய்தி மன்னிப்பின் நற்செய்தி என்பது உண்மை. ஆனால் இன்றைய வாசகத்தில் மன்னிப்புக்கு தேவையான மிகவும் அவசியமான அடித்தளத்தை மிக அழகாக ஆண்டவர் கூறுவதை நாம் பார்க்கிறோம். எப்படி? சற்று விரிவாக காண்போம். இன்றைய நற்செய்தியை 3 பிரிவுகளாக பிரிக்கலாம். ஒன்று, இயேசு தனது புதிய முற்போக்கு சிந்தனையை சொல்லுகின்ற முதல் பகுதி. 2வது பகுதி அதற்கு ஆதாரமாக இருக்கின்ற பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட ஒரு சில நிகழ்வுகள். 3வது, இதில் எதை நாம் கடைபிடிக்கிறோமோ அதன்படி வாழ்வு இருக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஒவ்வொன்றாக பார்ப்போம்.
இயேசுவின் முற்போக்கு சிந்தனை. உங்கள் பகைவரிடம் அன்பு செலுத்துங்கள், வெறுப்போருக்கு நன்மை செய்யுங்கள், சபிப்போருக்கு ஆசி கூறுங்கள் என்று அடுக்கடுக்காக சொல்லி பிறகு அவர் முடிப்பதை பாருங்கள். அந்த பகுதி எப்படி முடிகிறது? பிறர் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அதையே நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். அதான், பிறர் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அதையே நீங்கள் பிறருக்கு செய்யுங்கள். அப்படி என்றால் என்ன? நான் தாராளமாக அன்பு செய்யப்பட வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன், தாராளமாக ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன், தாராளமாக மன்னிக்கப்பட வேண்டும், என் குற்றங்கள் அகற்றப்பட வேண்டும் என்று தாராள உள்ளத்தோடு வாழ நான் ஆசைப்படுகிறேன். அதே போன்றுதான் நானும் பிறரை அன்பு செய்ய வேண்டும், மன்னிக்க வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும். எனக்கு ஒரு அளவுகோலும் பிறருக்கு ஒரு அளவுகோலுமாக இருந்தால் அது தவறு. அதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், தாராள உள்ளத்தோடு ஏற்றுக்கொள்ள மகிழ்ந்து வாழ கற்றுக்கொள்ளுங்கள் என்று. இரண்டாவது பகுதி பழைய ஏற்பாட்டு கொள்கைகளிலிருந்து எடுக்கப்பட்டது. உங்களுக்கு அன்பு செலுத்துவோரிடமே நீங்கள் அன்பு செலுத்தினால் உங்களுக்கு வரும் நன்மை என்ன? உங்களுக்கு நன்மை செய்பவர்களுக்கே நீங்களும் நன்மை செய்தால் உங்களுக்கு வரும் நன்மை என்ன? இதில் ஒன்றும் பெருசு இல்லையே, அவர் செஞ்சார், நானும் செய்கிறேன், முடிஞ்சு. ஆகவே அதிலே கடைசி பகுதியில் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்று பாருங்கள். உங்கள் தந்தை இரக்கமுள்ளவராய் இருப்பது போல நீங்களும் இரக்கமுள்ளவராய் இருங்கள். இந்த நன்மை நீங்கள் செய்கிறவங்களுக்கே திருப்பி செஞ்சால் என்னன்றதுல ஒரு சிறிய வேறுபாடு உண்டு. யூதர்கள் என்றால் இது, யூதர்கள் அல்லாதவர்களுக்கு அடி உதை, அவர்கள் செய்ததே செய்ய வேண்டும் என்ற அவசியம் இல்லை. அவன் ஒரு அடி அடித்தால் நான் 4 அடி அடிக்கலாம், ஏனென்றால் அவன் புறவினத்தான். ஆனால் ஒரு யூதன் என்னை ஒரு அடி அடித்தால் நான் அவனை ஒரு அடி அடிப்பேன். ஆனால் இறைவனுடைய அளவுகோல் எல்லோரிடமும் இரக்கமுள்ளவராய் இருப்பதைப் போல நீங்களும் இரக்கமுள்ளவராய், அப்படி என்றால் தாராள குணம் உள்ளவர்களாய் இருங்கள் என்று இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு திரும்ப திரும்ப அந்த தாராள உள்ளத்தோடு வாழ கற்றுக்கொள்ளக்கூடிய அந்த பாடத்தை நமக்கு சொல்லுகிறது. இந்த தாராள குணம் உள்ளவராக வாழ வேண்டும் என்பதைத்தான் மத்தேயுவும் இன்றைய நற்செய்தியில் புனித லூக்காவும் சொன்னதை உங்களுக்கு மத்தேயுவிலே அழகாக சொல்லப்பட்டிருக்கிறதை சொல்லுகிறேன். நல்லோர் மீதும் தீயோர் மீதும் அவர் கதிரவனை எழச் செய்கிறார். நேர்மையுள்ளோர் மீதும் நேர்மை அற்றோர் மீதும் மழை பொழிய செய்கிறார். இதுதான் இரக்கம் நிறைந்த கடவுள். பாகுபாடுபடுத்தாத, யூதன் என்றால் ஒன்று, புறவினத்தான் என்றால் ஒன்று என்று அல்ல, எல்லோரிடமும் இரக்கம் காட்டுகின்ற தாராள குணத்தோடு வாடுகின்ற தெய்வம். தாராள உள்ளம்தான் அவசியம் என்பதை நாம் பார்க்கிறோம். இதைத்தான் முதல் வாசகத்தில் தாவீது அரசன் செய்ததை பார்க்கிறோம். எதிர்மறையான சிந்தனைகள் தூக்கி எறிந்து விட்டார், கணக்கு பார்க்காத உள்ளம் பெற்றிருந்தார், எல்லை கோடுகளை எல்லாம் கடந்து செயல்பட்டார். இப்படித்தான் இருக்க வேண்டும் என்பது தாவீது நமக்கு சொல்லித் தருகின்ற பாடம். அவர் கையிலே அரசன் சவுல் இருந்தான், கொண்டு இருக்கலாம், சாகடித்திருக்கலாம், என்னை கொல்ல வந்தவரை நானும் கொண்டிருக்கலாம். ஆனால் நான் சொன்னபடி நேர்மறையான சிந்தனைகளை அவர் கொண்டிருந்தார், எதிர்மறையான சிந்தனைகளை தூக்கி எறிந்தார், கொல்ல வேண்டும் என்பதை அகற்றிவிட்டார். நான் எப்படி வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறேனோ, என்னை எப்படி இறைவன் தாராள உள்ளத்தோடு வாழ வைக்கிறாரோ அதே போன்று நானும் பிறரை வாழ வைக்க வேண்டும். அந்த தாராள உள்ளம் எனக்கும் வேண்டும். அது என்னுடைய எதிரியாக இருந்தாலும் சரி, என்னை வெறுப்பவராக இருந்தாலும் சரி, என்னை ஏற்றுக்கொள்ளாதவராக இருந்தாலும் சரி, வாழ வைக்க வேண்டும் என்ற அந்த தாராள உள்ளம் மன்னிப்பிற்கு தேவையான முதல் படி, அடித்தளம் நமக்கு வேண்டும். இப்படி அவர்கள் வாழ கற்றுக்கொண்டிருந்தார்களா என்றால் இல்லை. 2 உதாரணங்களை உங்களுக்கு சொல்லுகிறேன். ஓசையா இறைவாக்கினர் 11வது அதிகாரம் 1 வரை உள்ள வசனங்களையும் பிறகு 8வது வசனத்தையும் படிக்கிறேன். இறைவன் அவர்களை எவ்வாறு அன்பு செய்தார், அவர்களை எவ்வாறு தாராள உள்ளத்தோடு அவர்களோடு இருந்தார் என்பதை சொல்லுகிறார். இஸ்ராயேல் குழந்தையாய் இருந்தபோது அவன் மேல் அன்பு கூர்ந்தேன், எகிப்திலிருந்து என் மகனை அழைத்து வந்தேன். எவ்வளவுக்கு நான் அவர்களை வருந்தி அழைத்தேனோ அவ்வளவுக்கு என்னை விட்டு பிடிவாதமாய் விலகி போனார்கள்.
ஆகவே இவர் அன்பு செய்ய தேடி தேடி ஐ லவ் யூ என்று போகிறார். ஆனால் அவர்களோ ஐ ஹேட் யூ கோ அவே என்று விரட்டி விடுகிறார்கள். ஆண்டவர் அவர்களை பழிவாங்கினாரா, வேண்டாம் என்று சொல்லிவிட்டாரா? இல்லை. 8வது வசனம், எப்ராயிமே நான் உன்னை எப்படி கைவிடுவேன், இஸ்ராயேலே உன்னை எப்படி கை நெகிழ்வேன், என் உள்ளம் உன்னை வெறுத்து ஒதுக்க மறுக்கிறது, என் இரக்கம் பொங்கி வழிகிறது. அருமையான தெய்வம், பொங்கி வழிகிறது. நீங்களும் நானும் இந்த இரக்கத்திற்குள் பிறரை தாராள உள்ளத்தோடு ஏற்றுக்கொள்ள மன்னிப்பதற்கு முதல் படியாக இதை நம்மிடம் இருக்கிறதா என்று சற்று சிந்தித்து பாருங்கள். இதே போன்று வேறொரு பகுதி எசேக்கியேல் இறைவாக்கினர் 16வது அதிகாரத்தில் சொல்லுகிறார். 16:4-5 பிறகு 62வது வசனம். நீ பிறந்த வரலாறு இதுவே. நீ பிறந்த அன்று உன் தொப்புள் கொடி அறுக்கப்படவில்லை, நீ நீராட்டப்பட்டு தூய்மையாக்கப்படவில்லை, உப்பு நீரால் கழுவப்படவில்லை, துணிகளால் சுற்றப்படவும் இல்லை. உன்னை இரக்கத்துடன் கண்ணோக்கி உனக்காக வருந்தி இவற்றில் ஒன்றையேனும் உனக்கு செய்வாரில்லை. ஆனால் நீ திறந்த வெளியில் எரியப்பட்டாய், ஏனெனில் நீ பிறந்த நாளிலேயே வெறுத்து ஒதுக்கப்பட்டாய். அவ்வழியாக சென்ற கடந்து போன நான் வந்து உன் இரத்தத்தில் நீ இருப்பதை கண்டு இரத்தத்தில் கிடந்த உன்னை நோக்கி எழுந்து வாழ்ந்திடு என்று சொன்னேன். அருமையான தெய்வம், வாழ வைக்கின்ற தெய்வம், பழிக்கு பழி வாங்குகின்ற தெய்வம் அல்ல. இப்படி இவர் எல்லாம் செய்த இவர், அவள் பெரியவளாகி வேற ஆட்களோடு சுற்றி திரிந்த பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னுடன் செய்து கொண்ட உடன்படிக்கையை உறுதிப்படுத்துவேன், அப்போது நானே ஆண்டவர் என்பதை நீ அறிந்து கொள்வாய். நீ அழகாக பெரியவளாகி வேசித்தனமாக வேறொரு ஆட்களோடு சென்று கொண்டிருந்த பொழுதும் பிற தெய்வங்களை வணங்கிய பொழுதும் நான் உன்னை கைவிட்டு விடவில்லை. உன் மீது இரக்கம் கொண்டேன், உன் மீது தாராள உள்ளத்தோடு உன்னை மீண்டும் வாழ வைக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டேன் என்று அழகாக சொல்லுகிறார். ஆக இப்படிப்பட்ட அருமையான தெய்வத்தை நாம் கொண்டிருக்கிறோம். அவர்தான் இந்த மன்னிப்பிற்கு அடித்தளம் தருகின்ற தெய்வம். 3வது பகுதிக்கு வருகிறோம். வாழ முடியுமா? வாழ முடியும். ஒரு உண்மை நிகழ்வை சொல்லி ஒரு பகுதியை படித்து முடிக்கிறேன். நடந்த நிகழ்வு, நம்முடைய சிந்தனைக்காக அதை தருகிறேன். யாரையும் குறை சொல்ல வேண்டும் என்பது என்னுடைய பாணி அல்ல, யாரையும் குற்றம் கண்டுபிடிக்க வேண்டும் என்பதும் என்னுடைய நோக்கம் அல்ல. நடந்ததை நடந்ததாக சொல்லுகிறேன். எனக்கு அறிமுகமான நல்ல குடும்பம், ஒரே பையன், நன்கு படித்தவர்கள், அவரும் அரசு அலுவலகத்தில் பெரிய உயர் பதவியில் இருந்தவர். திருமணம் நடந்தது. அந்த பெண்ணும் குடும்பமும் நல்ல குடும்பம் என்று சொன்னார்கள். வாழ்ந்தார்கள். 4-5 மாதம் தான் இருக்கும். என்ன நடந்ததோ தெரியவில்லை. அந்த பெண் வீட்டுக்கு போயிட்டு வரேன்ட்டு போனாங்க. போனவள் தான் வரவே இல்லை. என்ன நடந்தது என்று யாருக்கும் புரியவில்லை. இந்த பையனை கேட்டால் என்னான்னே எனக்கு தெரியல, ஏன் போனாங்க, என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியலன்றான். 1 மாதம் 2 மாதம் ஆச்சு. பேசினார்கள், பஞ்சாயத்து பண்ணி பார்த்தார்கள், இந்தா வரேன் அந்த வரேன்னாங்க. ஆனால் வரவே இல்லை. ஏன் போனாங்கன்ற காரணமும் யாருக்கும் தெரியவில்லை. பையனும் மிகவும் ஏங்கி போகிறான். அதை விட அந்த அருமையான குடும்பம் மிகவும் ஏங்கி போகிறது. என்னுடைய ஒரே பையன் இப்படி இருக்கிறானே என்று சொல்லி, ஃபாதர் நீங்கள் வாங்க ஃபாதர், உங்களோடு சேர்ந்து போய் நான் அந்த குடும்பத்தில் ஏதாவது பேசி பார்ப்போம் என்று சொன்னார். சரி என்று போனேன். பேசினார்கள். அவர்கள் விட அப்படியே அது இல்லை இது இல்லை இப்படி அப்படி ஏதோ வேண்டாத இல்லாத குறைகளை சொல்லி கொண்டிருந்தார்கள். திடீரென்று இந்த பையனுடைய அப்பா அந்த பெண்ணுடைய அப்பாவின் காலிலே விழுந்து, எதுவாக இருந்தாலும் சரி, என்ன நடந்தது என்பது யாருக்கும் தெரியவில்லை, உங்கள் பொண்ணும் சொல்ல மாட்டேங்குது, என் பையனும் சொல்ல மாட்டேங்கிறாங்க, ஆனால் இவர்கள் வாழ வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன், அதற்காக என்ன விலை வேண்டுமானாலும் நான் தருகிறேன், எதை வேண்டுமானாலும் இழக்க தயாராக இருக்கிறேன், தாராள உள்ளத்தோடு நான் சொல்லுகிறேன், குழந்தைகளை வாழ வையுங்கள் என்று அவர் காலை பிடித்து கொண்டார். இது சற்றும் யாரும் எதிர்பார்க்காத ஒன்று. ஆனாலும் அவர்கள் இறுகிய மனம், பார்க்கலாம் எந்திரிங்க சார் அப்படின்னு சொல்லி ரொம்ப அலட்சியப்படுத்தி அவரை அனுப்பிவிட்டார்கள். நாங்களும் வந்து விட்டோம். ஏறக்குறைய 5-6 மாதங்கள் ஆகியது. ஒரு நாள் அவர் என்னிடம் கல்லூரிக்கு வந்தார். வந்த பொழுது, ஃபாதர் என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா அப்படின்னாரு. சொல்லுங்கள் சார்னே. ஒரு 4-5 மாதங்கள் கழித்து அந்த பெண்ணும் பெண்ணுடைய அம்மாவும் வந்தார்கள். வந்து இவர் காலில் விழுந்து, ஐயா எங்கள் பிள்ளையை ஏற்றுங்க, என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா உங்களுக்கு, ஒரு விபத்திலே என்னுடைய கணவர் இறந்து போனார், இப்பொழுது நாங்கள் தனிமரமாக இருக்கிறோம், வாழ வழி இல்லை, ஆகவே இவளை ஏற்றுக்கொள்ளுங்கள், வாழ வையுங்கள் என்று இப்பொழுது இவர் காலிலே விழுந்தார். பெரிய மனது பண்ணி தாராள உள்ளத்தோடு, வாங்கம்மா இதெல்லாம் வாழ்க்கையில் சகஜம்,
ஆனால் அவர் இறந்தது எனக்கு தெரியவில்லை, தெரிந்திருந்தால் வந்திருப்பேன் என்று சொல்லி அவருக்கு ஆறுதல் சொல்லி அந்த பெண்ணையும் அழைத்து கொண்டார். கிறிஸ்தேசுவில் அன்புமிக்க அருமையான சகோதரிகளே, சகோதரர்களே, வாழ முடியும், வாழ வேண்டும். இந்த தாராள உள்ளம்தான் மன்னிப்பிற்கும் வாழ்க்கையின் இனிமைக்கும் அடித்தளம் என்பதைத்தான் ஆண்டவர் என்று நமக்கு சொல்லித் தருகிறார். வாழ முடியாது என்று நினைக்கக்கூடிய சகோதர சகோதரிகளுக்காக சும்மா ஒரு கதை விட்டு போகிறாரு சாமின்னு நினைக்கிறவங்களுக்காக இதை உங்களுக்கு படித்து காட்டுகிறேன். என் வார்த்தைகள் அல்ல, வேதத்திலிருந்து தான் நான் படிக்கிறேன், விவிலியத்திலிருந்து தான் நான் உங்களுக்கு படித்து சொல்லுகிறேன். இருப்பவர்கள் எடுத்து படித்து பாருங்கள். அருமையான கடவுள், அருமையான தெய்வம். எந்த அளவையால் அளப்பீர்களோ அதே அளவையால் அளப்பீர்கள் என்று சொன்ன அந்த தெய்வம் நம்மை வாழ வைக்க வேண்டும் என்பதற்காக எச்சரிக்கின்ற தெய்வம், பழிக்கு பழி வாங்குகின்ற தெய்வம் அல்ல அவர். அவர் சொல்லுகின்ற வார்த்தைகளை பாருங்கள். புனித பவுலடியார் ரோமியருக்கு எழுதிய திருமுகம் 12வது அதிகாரம் 17 படிக்கிறேன். தீமைக்கு பதில் தீமை செய்யாதீர்கள், எல்லா மனிதரும் நலமென கருதுவற்றையே எண்ணுங்கள், இயலுமானால் உங்களால் முடிந்தவரை எல்லாரோடும் அமைதியுடன் வாழுங்கள். அன்பார்ந்தவர்களே, பழி வாங்காதீர்கள், அதை கடவுள் சினத்திற்கு விட்டு விடுங்கள். ஏனெனில் மறைநூலில் எழுதியுள்ளவாறு பழி வாங்குவதும் கைமாறளிப்பதும் எனக்கு உரியன. அது அவருக்கு. நாம் யார்? குற்றம் சுமத்தாதீர்கள், குற்றம் கண்டுபிடிக்காதீர்கள். 3வது பகுதியிலே படித்தோம். ஆண்டவர், நீயோ உன் எதிரி பசித்திருந்தால் அவனுக்கு உணவு கொடு, அவன் தாகத்தோடு இருந்தால் அவன் குடிக்க கொடு, இவ்வாறு செய்வதால் நீ நன்மை செய்கிறாய். தீமை உங்களை வெல்ல விடாதீர்கள், நன்மையால் தீமையை வென்று விடுங்கள். என் வார்த்தைகள் அல்ல. ஒரே ஒரு முறை வாழப்போகின்ற இந்த வாழ்வு அர்த்தமுள்ள வாழ்வாக இருக்கட்டும், ரம்மியமான வாழ்வாக இருக்கட்டும், குடும்பங்களில் ஒற்றுமை, அன்பு, சமாதானம் பெருகுகின்ற வாழ்வாக இருக்கட்டும். வெறும் குற்றங்களையும் குறைகளையும் பணத்தையும் அதையும் இதையுமே நம்பி திருமணத்திற்கு ஏற்பாடு செய்து அது இல்லை என்றால் பிரிந்து விடுவதும் ஓடி விடுவதும் தற்கொலை பண்ணி கொள்வதும் நம்முடைய வாழ்க்கை அல்ல. இதற்காக இறைவன் நம்மை அழைக்கவில்லை. இல்லறத்திலும் அப்படித்தான், துறவரத்திலும் அப்படித்தான். தோல்வியாக இருக்கிறது, ஏமாற்றமாக இருக்கிறது என்று ஓடிவிட முடியாது, ஓடிவிடக்கூடாது. வாழ வேண்டும். அருமையான தெய்வம், அன்பு செய்கின்ற தெய்வம், தாராள உள்ளத்தோடு உங்களை அன்பு செய்கிறேன் என்று சொல்லுகின்ற, திரும்ப திரும்ப சொல்லி நமக்கு மன்னிப்பிற்கு முதல் படி இந்த தாராள உள்ளம் என்பதை சொல்லித் தருகின்ற தெய்வத்திடம், வாழ்ந்த அன்னையிடம் தொடர்ந்து ஜெபிப்போம். ஒரே ஒரு முறை வாழப்போகின்ற இந்த வாழ்வு அர்த்தமுள்ள வாழ்வாக இருக்கட்டும். ஊம் டு டூம், கருவறை டு கல்லறை, ஒரு முறைதான் வாழப்போகிறோம். இல்லறம், துறவரம், தனியறம், எந்த அறமாக இருந்தாலும் அதில் தாராள உள்ளத்தோடு வாழ, தாராள உள்ளத்தோடு வாழ்ந்த அன்னையோடு சேர்ந்து ஜெபிப்போம். வல்ல இறைவன் நல்லருள் புரிவார். ஆமேன். நம்பிக்கை அறிக்கை. ஒரே கடவுளை நம்புகின்றேன். விண்ணகமும் மன்னகமும் காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் வல்ல தந்தை அவரை, கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுள் என்று கடவுளாக, ஒளியில் என்று ஒளியாக, உண்மை கடவுள் என்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர், உண்டாக்கப்பட்டவர் அல்ல, தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர்கள் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகம் இருந்து இறங்கினார். தூய ஆவியால் கன்னி மரியாவிடம் உடல் எடுத்து மனிதரானார். மேலும் நமக்காக போதிய பிளாத்தின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறை நூல்களின்படி 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார். விண்ணகத்திற்கு எழுந்தவரை எல்லாம் வல்ல தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாட்சியுடன் மீண்டும் வர இருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிவு இராது. தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிரளிப்பவருமான தூய ஆவியாரை நம்புகின்றேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் ஆட்சியும் பெறுகின்றார். இறை வாக்கினர்கள் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திரு அவையை நம்புகின்றேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கின்றேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வரவிருக்கும் மறு உலக வாழ்வையும் எதிர்பார்க்கின்றேன். ஆமென். அருமையான அன்னையின் பக்தர்களே, ஆண்டவரே, நான் உமது இரக்கத்தில் நம்பிக்கை வைத்தேன்.
எனக்கு நன்மை செய்த ஆண்டவரை போற்றி பாடுவேன் என்ற திருப்பாடல் ஆசிரியரோடு நம்பிக்கையோடு நமக்கு தேவையானவற்றை சொல்லி ஜெபிப்போம். அன்பு செய்து வாழ அழைப்பவரே எம் இறைவா, திருச்சபையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் மற்றும் பொதுநிலையினர் அனைவரையும் உம் பாதம் அர்ப்பணித்து ஜெபிக்கின்றோம். சிறப்பாக திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் உமது இறை வல்லமையால் நல்ல உடல் உள்ள சுகம் பெறவும் இறைமக்களை அன்பால் வழிநடத்தவும் வேண்டிய அருளை பொழிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பினால் காப்பவரே எம் இறைவா, நாட்டினை ஆளும் தலைவர்கள் நீதியோடும் உண்மையோடும் செயல்படவும் தன்னலம் விடுத்து பொது நலனோடு அன்பினால் மக்களின் வாழ்வின் முன்னேற்றத்திற்காக உழைக்க தேவையான நல்ல மனநிலையை தந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் இறைவா, எங்களது அன்றாட வாழ்வில் நாங்கள் ஒருவர் மற்றவர்களை நிறை குறைகளோடு ஏற்றுக்கொண்டு வாழவும் எங்களிடம் உள்ள பிடிவாதம், கோபம் ஆகியவற்றை தவிர்த்து தாராள உள்ளத்தோடும் மற்றவர்களை அன்பு செய்து எந்தவித எதிர்பார்ப்புமின்றி வாழ அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்பி வாழ அழைப்பவரே எம் இறைவா, உம் தாய் அன்னை மரியின் மீது அசைக்க முடியாத நம்பிக்கையோடும் பக்தியோடும் இத்திருப்பலியில் கலந்து கொண்டும் பல்வேறு சமூக ஊடகங்கள் வழியாகவும் செபித்து கொண்டிருக்கும் அனைவரையும் உம் அன்பால் ஆசீரால் நிரப்ப வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நமது தனிப்பட்ட விண்ணப்பங்களுக்காக சிறிது நேரம் மௌனமாக ஜெபிப்போம். நம்மிடம் ஜெபிக்க சொல்லி கேட்டுக்கொண்ட சகோதர சகோதரிகளுக்காகவும் நாம முன்வந்து யாருக்கெல்லாம் வேண்டிக் கொள்கிறோம் என்று சொன்னோமோ அவர்கள் அனைவரையும் வாழ்க்கை சூழலோடு கூட நினைத்து அவர்களுக்காக ஜெபிப்போம். மருத்துவமனையில் இருக்கக்கூடியவர்களையும் சிறப்பாக இன்று அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய அனைத்து நோயாளிகளையும் இறைவனது அருட்கரம் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிப்போம். வேலையில்லாமல் தடுமாறுகின்ற இளைஞர்களுக்காகவும் இளம்பெண்களுக்காகவும் வாழ்வின் இனிமையை அறியாது பிரிந்து விடலாம் ஓடிவிடலாம் என்று நினைக்கக்கூடிய தம்பதியர்களுக்காகவும் குழந்தை பேர் இல்லாத தம்பதியர்களுக்காகவும் சிறிது நேரம் மௌனமாக ஜெபிப்போம். இந்த வாரம் முழுவதும் இறைவன் நம் கரம் பிடித்து வழி நடத்த வேண்டும் என்று ஜெபிப்போம். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருந்து கரம் பிடித்து வழி நடத்துகின்ற நல்லாயன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். எடுத்து வந்தேன் உன்னிடத்தில் என்னை தந்திட, என் உள்ளம் நிறை அன்பு உன்னில் சங்கமமாகிட, நான் சொந்தமாகிட உன்னில் பந்தமாகிட. எடுத்து வந்தேன் உன்னிடத்தில் என்னை தந்திட, என் உள்ளம் நிறை அன்பு உன்னில் சங்கமமாகிட, நான் சொந்தமாகிட உன்னில் பந்தமாகிட. உள்ளது நாம் எனக்கு தானே நீ தந்தது, அது உங்க நன்பில் வாழும்போது சொந்தமானது. எல்லாம் எனக்கு தானே நீ தந்தது, அது உங்க நன்பில் வாழும்போது சொந்தமானது. சகோதரிகளே சகோதரர்களே, மகிழ்வோடும் மனநிறைவோடும் தாராள உள்ளத்தோடும் வாழ வேண்டும் என்ற கருத்தோடு ஒப்புக் கொடுக்கின்ற இந்த திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி சேர்ந்து ஜெபிப்போம். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. அருள் பொழியும் எங்கள் தாயும் தந்தையுமாகிய இறைவாம், மறை நிகழ்வுகளை உரிய முறையில் கொண்டாடும் நாங்கள்
உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் உமது மாட்சியின் மேன்மைக்காக நாங்கள் ஒப்பு கொடுக்கும் இப்பலி எங்கள் மீட்புக்கு பயன்பட அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். தூயவரான எங்கள் தாயும் தந்தையுமாகிய இறைவாம், என்னாலும் இவ்விடத்திலும் சிறப்பாக இன்று அன்னையினுடைய பேராலயத்திலிருந்து வாரத்தின் முதல் நாளாகிய இன்று நாங்கள் நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் எங்களுக்கு மகிழ்வும் நிறைவும் தருகின்ற செயலுமாகும். ஏனெனில் நீர் எங்களுக்கு மீட்பரை அனுப்பும் அளவுக்கு உலகின் மீது பரிவன்பு கொண்டீர். அவர் பாவம் தவிர மற்ற அனைத்திலும் எங்களைப் போல இருக்க திருவுளம் கொண்டீர். இவ்வாறு நீர் திருமகனிடம் செலுத்திய அன்பை எங்கள் மீதும் செலுத்தினீர். நாங்கள் கீழ்ப்படியாமையால் பாவம் செய்து இழந்த உம்முடைய கொடைகளை அவருடைய கீழ்ப்படிதலாலும் உம்முடைய இரக்கப் பெருக்கினாலும் எங்களுக்கு அருளினீர். ஆகவே ஆண்டவரே, வானதூதர்கள் புனிதர்களோடு நாங்களும் ஒன்றிணைந்து ஒரே குரலாய் சேர்ந்து பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளது. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கு என்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். உமது இரப்பினை
உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என தகுதியில்லாத எங்கள் அனைவரையும் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்கள் அனைவரையும் தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தள்ளும். எங்கள் திரு தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் டி சகாயராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் புகழும் மாற்றியும் என்றென்றும் உமக்கு உரியதே. தாராள உள்ளத்தோடு இறைவன் நம்மை வழிநடத்த வேண்டும் என்று ஆண்டவரே கற்றுக் கொடுத்த ஜெபத்தின் வழியாக சேர்ந்து ஜெபிப்போம். மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலுமிருந்து எங்கள் அனைவரையும் விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்தும் பாவச் சூழல்களிலுமிருந்து விடுதலை பெற்று யாதொரு தேவையற்ற கலக்கமும் இன்றி நலமாக இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களையும் குறைகளையும் பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை மட்டுமே கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும், எங்கள் குடும்பங்களுக்கு ஒற்றுமையையும், குழந்தைகளுக்கு ஒளிமயமான எதிர்காலத்தையும், பொதுத் தேர்வு எழுத இருக்கின்ற எல்லோரையும் சிறப்பாக மாணவ மாணவியர்களையும் ஆசீர்வதித்தருளும். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சுமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சுமரியே,
எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இவர் தரும் விருந்துக்கு அழைக்கப்பட்டிருக்கின்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் எங்களிடம் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். அன்பின் விருந்திலே என் இதயம் மகிழுதே, அதை எண்ணி எண்ணியே எனில் இன்பம் பொங்குதே. அன்பின் விருந்திலே என் இதயம் மகிழுதே, அதை எண்ணி எண்ணியே எனில் இன்பம் பொங்குதே. எங்கள் தெய்வம் என்னை தங்க என்னை தேடி வருகிறார். எங்கள் தெய்வம் என்னை தங்க என்னை தேடி வருகிறார். அன்பின் விருந்திலே என் இதயம் மகிழுதே, அதை எண்ணி எண்ணியே எனில் இன்பம் பொங்குதே. இறைவார்த்தை வழியிலே தெளிவாகும் என் வாழ்வு, அவர் வாழ்வின் மொழியிலே விடிவாகும் புது உறவு. இறைவார்த்தை வழியிலே தெளிவாகும் என் வாழ்வு, அவர் வாழ்வின் மொழியிலே விடிவாகும் புது உறவு. உறவாக கரம் சேர பலியானார் இருந்திலே, உறவாக கரம் சேர பலியானார் இருந்திலே, திரளாக பகிர்ந்துண்ண தினந்தோறும் அழைக்கிறார். நன்றியோடு மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல எங்கள் தாயும் தந்தையுமாகிய இறைவாம், இம்மறை நிகழ்வுகள் வழியாக கிறிஸ்துவனுடைய மீட்பின் பிணையை பெற்று கொண்டுள்ளோம். இதன் பயனாக நாங்கள் அனைவரும் மீட்பின் பயனை துய்த்துணர்ந்து மகிழ அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் பெற மன்றாடுவோம். ஆற்றலும் அன்புமிக்க இயேசுவை கையிலேந்தி காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய அன்னையை, இப்பேராலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்கள் மற்றும் இணையதளம் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசீர்வதியும். இவர்களின் மனம் சோர்ந்து போகும்போது பால்கார பாலகனின் பால் குடத்தை பொங்கச் செய்தது போல இவர்களின் மனங்களையும் மகிழ்ச்சியால் பொங்க வையும். இவர்கள் தோல்வியால் துவண்டு போகும்போது நடக்க இயலாத சிறுவனை நடக்க வைத்ததைப் போல இவர்களையும் எழுந்து நடக்க வையும். இவர்கள் துன்பக்கடலில் தத்தளித்து தடுமாறும் போது போர்ச்சுகீசிய மாலுமிகளை கரை சேர்த்ததைப் போல இவர்களையும் கரை சேர்த்தருளும். வரம் பெற்றுத்தரும் புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் உங்களோடு என்றும் தங்குவதாக. May Jesus touch you and heal you through the loving hands of his dear mother, Our Lady of Good Health, வேளாங்கண்ணி. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் நம்மீது தங்கி வழிநடத்தி ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய அன்னையின் அன்பு பக்தர்களே, உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் எல்லாம் வல்ல நம் இறைவனாகி